ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ மேக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு கொரோனா அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் எல்லாமே பயங்கர ஹெவியாக போயிட்டுருக்குது. அதனால் எல்லோரும் வீட்லேயே பி சேஃபாக இருங்க. இந்த வீடியோவும் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? வீட்டில் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி இந்த பப்பாளி பழம் சாப்பிடுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அப்படி என்ன இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணும்போது பயங்கர ஷாக்கிங்கான இதெல்லாம் கிடச்சி. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெனிஃபிட்ஸ் அப்படி என்னங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் டைமில் இதை வச்சு எப்படி மணி சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பப்பாளியோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம இந்தியாவில் 2020 இப்போ 25 வரைக்கும் கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. அதுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் வெயில் மழை எப்படி வருஷம் வருதோ அதே மாதிரி கொரோனாவும் வருஷம் வருது. அதுக்கான லாக்டவுனும் கவர்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. போன வருஷம் 6 மாதம் 7 மாதம் லாக்டவுன் இருந்துச்சு. இப்போ 10 நாள் 15 நாள்னு நீட்டிச்சிக்கிட்டே தான் போகிறாங்க லாக்டவுனை. அதனால் அதுக்கு முன்னெச்சரிக்கையாகவே நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் அது அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி தாங்க இப்போ கொரோனானால் வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பப்பாளியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நான் நினச்சேன். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்துட்டு வீட்டிலே சும்மா 3 நேரம் நானெல்லாம் 3 நாள் சும்மா வீட்டிலே இருந்து உடம்பெல்லாம் பெருத்து போனது தான் பாக்கி. ஆனால் இப்போ வந்துட்டு பப்பாளி ஜூஸு பப்பாளிங்கிறது சாப்பிட உடம்பு வந்து ஃபேட்டை கம்மி பண்ணவும் செய்து, உடம்பு கம்மி பண்ணவும் செய்யலாம். அந்த மாதிரி தாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பப்பாளினால் ஃபேட்டு கம்மியாக சான்ஸ் இருக்குது. இப்போ பப்பாளியோட மணி சேவிங்கை பற்றி பார்ப்போம். இதுதாங்க எங்கள் வீட்டு சின்ன குட்டி கார்டன். இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் எப்படி சேவிங் பண்ணுறோங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். பப்பாளி சாப்பிட்லாம், டெய்லியும் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு கடைகளில் வந்துட்டு இப்போ பால் எடுத்த பப்பாளி விற்கிறாங்க, மருந்து வச்ச பப்பாளி விற்கிறாங்க, இல்லை கல் வச்சு பழுக்கு வச்ச பப்பாளி விற்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்மளே பொறிச்சு சாப்பிட்லாம். எப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் அம்மா ஒரு 20 ரூபா, அது லாக்டவுனுக்கு முன்னாடி போன 20th நவம்பர் டிசம்பரில் வச்ச மரம் இது வந்துட்டு ரெண்டும் ஒரே டைமில் தான் வச்சோம். 2 மரம் வச்சோம். ஒரு 20 ரூபா செலவு பண்ணி வச்சோம். அதில் வந்துட்டு இப்போது டெய்லியும் ஒரு பப்பாளி பறிச்சிட்ருக்கோம். மாதத்துக்கு 30 பப்பாளி பறிச்சிட்ருக்கோம். டெய்லியும் ஒவ்வொரு பப்பாளி பறிச்சாலுமே அது ஒவ்வொன்றும் பழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பப்பாளி காய்ச்சதே தான் இருக்குது. இதில் பழுத்து இருக்குது பாருங்கள் பப்பாளி. இந்த மாதிரி பப்பாளி இதை வந்துட்டு பால் எடுக்காத பப்பாளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், பப்பாளி பொறிச்சாச்சு. இனி அதிலிருந்த ஒரு பப்பாளி பழம் பொறிச்சிட்டேன். இனி அடுத்த பப்பாளி நாளைக்கு, ஏன்னா நேற்று பொறிச்ச பப்பாளி இன்னுமே இருக்குது. இது ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த பப்பாளி. இப்படி இருந்தாலும் ஒரு 2-3 கிலோ வரும் இந்த ஒரு பப்பாளி பழமே. இனி நேற்று பொறிச்ச பப்பாளி பழமும் இருக்குது. அதையே எப்படியே ஜூஸ் அடித்து சாப்பிட்டுட்டு அடுத்தது இதையும் ஜூஸ் அடித்து சாப்பிட வேண்டியதான். இதனால் வந்துட்டு எங்களுக்கு மாதம் 1000 ரூபா மிச்சமாகுது. இப்போ டெய்லியும் பப்பாளி பழம் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் பண்ணி டெய்லியும் வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிட்டாலுமே காசு மிச்சம் பண்ணலாம். மணி எப்படி சேவ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். நம்ம நைட் டைமில் வந்துட்டு கண்ணு முடிச்சு கேம் விளையாடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிடும்போது கண்ணு நல்லா பளிச்சுன்னு ஆகுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாம்மா. விட்டமின் சியிலேருந்து எல்லாமே பப்பாளி பழத்துலேருந்து கிடைக்கிது. உடம்புக்கு உழப்பு கம்மி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு வேண்டியது இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீட்லேயே சும்மாவே உட்காந்துருந்தாலுமே 1.5 வருஷத்தில் வச்ச பப்பாளி பழம் இது ஒரு 2 கிலோ 3 கிலோ வரும். நீங்களே நினச்சி பாருங்கள், 30 ரூபாய்க்கு இந்த பழம் எப்படி இருந்தாலும் கிடைக்காது. அவங்க வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்களா, ஊசி போட்டு பழுக்க வைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இது நம்ம இயற்கையாக பொறிச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி நீங்களும் இப்போ இருந்து வச்சிங்கனாலே அடுத்த லாக்டவுனுக்கு இந்த மாதிரி பப்பாளி பழம் நீங்களே பொறிச்சு சாப்பிட்லாம். மாதம் டெய்லி ஒரு பப்பாளி பழம்னு கணக்கு வச்சாலே இப்போ மாதத்துக்கு 1000 ரூபா மிச்சம் பண்ணியாச்சு.
லாக்டவுன் டைமில் மிச்சம் பண்ணாலே போதுமே நம்மளுக்கு. இப்போது சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக வீட்லேயே சேஃபாக இருங்க. இதை பற்றி ஷேர் பண்ணணுன்னு தானே நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த பப்பாளியை பற்றி நான் ஏதாவது 1-2 சொல்லாமல் போயிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டும் பண்ணுங்கள். அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் இன்னொரு தடவை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர். ஹாய் காய்ஸ், நான் வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஹாய் காய்ஸ், அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன கொடுமை சார் இது.